உணவு வந்து எங்க தேடி தேடி போய் சாப்பிட்ற ஆட்கள் வரைக்கும் வந்துட்டாங்க. இதுக்கு பின்னாடி ஒளிந்திருக்கக்கூடிய அரசியல் அப்படின்னு நீங்க முன்வைக்கிறது என்னது சார்? கண்டிப்பாக நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, எல்லாருமே தெரிந்துக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒருத்தவங்க ஆரோக்கியமாக வாழணும்னு நினச்சாலே உணவு அரசியல், மருத்துவ அரசியல், இந்த ரெண்டு அரசியலை பற்றியும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். உணவு அரசியல் இப்போ ரொம்ப தலைவிரிச்சு ஆடுது. இந்த சோசியல் மீடியா வந்ததுக்கப்புறம் இந்த உணவு அரசியலை நம்ம பேச பேச நிறைய பிரச்சனைகள் வருது. மலைவேம்பை பற்றி ஒரு காணொலி, ஒரு ஷார்ட்ஸ் தான் அது. அதை யாரோ ஒருத்தவங்க காப்பிரைட் கிளைம் பண்ணி ஹரிதாஸ் கம்பெனி அப்படின்னு எனக்கு மெயில் வருது. இது எங்களோடது. நான் எங்கேயோ கடைக்கோடியில் பரம்பக்குடியில் ஒரு கிராமத்தில் இருந்து ஒரு ஷார்ட்ஸ் தான் போடுறேன். ஸோ என்னோட அந்த வீடியோவை முடக்கிறதுக்கு எங்கேருந்தோ வேலை நடக்குதுன்றப்ப மிக பயமாக இருக்குது. ஒரு பொருளை நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா, எனக்கு பொறுத்தவரை நிறைய பேர் கேட்பாங்க, எப்படி தான் சாப்பிட்றது, ஒருத்தரெல்லாம் கேட்டிருந்தாரு. நீங்கள் உங்களோட மொத்த வீடியோ பார்த்தா எதையுமே சாப்பிடக்கூடாது, இல்லை எதையுமே சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு வீடியோக்கும் அப்படின்னு. இந்த ஃபிலாசபி வந்துருச்சுல, பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை வாழணும், பிடிச்சது சாப்பிட்டுக்கணும், இருக்கவே கொஞ்ச நாளைக்கு இருக்க போகிறோம், நம்ம என்ன சாப்பிடணுமோ சாப்பிட்டுப்போம் அப்படின்ட்டுலாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஃபிலாசபி வந்து நல்லது தான், சரியானது தான். இருக்கிற வரை தான், ஆனா ஆரோக்கியமா வாழணும். லகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இயற்கையாளன் தவம் இணைந்திருக்கிறார். இதற்கு முந்தைய எபிசோட்ல வந்து நம்ம நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். பட் நேரமின்மை காரணமாக சில விஷயங்களை விரிவாக பேசலை. அதை இந்த காணொலியில் நம்ம விரிவாக பேசலாம். குறிப்பாக உணவு அரசியல், அதை பற்றி கொஞ்சம் நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். முந்தைய வீடியோவில் நம்ம உணவு அரசியலை வந்து அந்த இடத்துல அப்படியே விட்டுட்டு முடிச்சிட்டோம். இப்போ இந்த வீடியோவில் கொஞ்சம் அதை நம்ம தொடர்ச்சியாக பேசலாம். உணவுக்கு பின்னாடி இப்போ நம்மளே பார்த்தோம்னா நிறைய ஃபுட் பிளாகர்ஸ், இந்த கடைக்கு போனால் இது சூப்பராக இருக்குது, இதை ட்ரை பண்ணி பாருங்கள், அந்த கடைக்கு போனால் அது ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு உணவு வந்து எங்கே தேடி தேடி போய் சாப்பிட்ற ஆட்கள் வரைக்கும் வந்துட்டாங்க. இதுக்கு பின்னாடி ஒளிந்திருக்கக்கூடிய அரசியல் அப்படின்னு நீங்கள் முன்வைக்கிறது என்னது சார்? கண்டிப்பாக நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, எல்லாருமே தெரிந்துக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒருத்தவங்க ஆரோக்கியமாக வாழணும்னு நினச்சாலே உணவு அரசியல், மருத்துவ அரசியல், இந்த ரெண்டு அரசியலை பற்றியும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். உணவு அரசியல் இப்போ ரொம்ப தலைவிரிச்சு ஆடுது. இந்த சோசியல் மீடியா வந்ததுக்கப்புறம், சோசியல் மீடியா வந்த புதுசில் பார்த்தீங்க அப்படின்னா, யூடியூப் இதுலாம் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல விஷயங்கள் தான் வந்துட்டு இருந்தது இல்லையா. இந்த ஷார்ட்ஸ்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் என்ன வேணால் வியூஸ்க்காக என்ன வேணால் பண்ணக்கூடிய ஒரு மனநிலை எல்லாருக்குமே வந்துருச்சு. என்ன வேணால் பண்ணுவோம், வியூஸ் கிடைச்சா ரெவன்யூ வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலைக்கு வந்துருச்சு. இதில் வந்து நிறையா உணவு அரசியலை யார் கையில் எடுத்திருக்காங்கன்னா இந்த மருத்துவ மாபியா. ஏன் இந்த ரெண்டு அரசியலும் ஒன்றுக்கு ஒன்று இன்டர்லிங்காக இருக்குன்னா, நம்மளை வந்து தேவையில்லாத உணவுகளை சாப்பிட வைக்கிறது யாருன்னா இந்த மருத்துவ மாஃபியாக்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ மாஃபியாக்கள். ரொம்ப பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அதிகமான மருத்துவ மாஃபியாக்கள் இல்லை, வெளிநாடுகளிலிருந்து வந்தவங்க தான், முன்னாடியே வந்துட்டாங்க. இந்த உணவு அரசியலை நம்ம பேச பேச நிறைய பிரச்சனைகள் வருது. நான் மலைவேம்பை பற்றி ஒரு காணொலி, ஒரு ஷார்ட்ஸ் தான் அது, ஒரே ஒரு நிமிஷம் தான். மலைவேம்பு என்னென்னலாம் பண்ணும், பெண்களுக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி குணப்படுத்தக்கூடிய சில விஷயங்களை, இந்த மாதவிடாய், இர்ரெகுலர் பீரியட்ஸு, குழந்தையின்மை, எனக்கு வந்து பீரியட்ஸ் அப்போ ரொம்ப வலி இருக்குது, எனக்கு பீரியட்ஸ் அதிகமாக போகுது, ரத்தப்போக்கு, எனக்கு பீரியட்ஸே வர்றதில்லை, எனக்கு 3 மாதம் ஆச்சு வந்து, இந்த மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும், இன்ஃபர்டிலிட்டிக்கும் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு இது மலைவேம்பு. அதை பற்றி ஒரு ஷார்ட்ஸ் போட்டேன். அதை யாரோ ஒருத்தவங்க காப்பிரைட் கிளைம் பண்ணி ஹரிதாஸ் கம்பெனி அப்படின்னு எனக்கு மெயில் வருது. இது எங்களோடது, இந்த ஃபார்முலா அதுக்கு ரீசன் ப்ராப்பராக இல்லை. இது இந்த கண்டென்ட் வந்து நீங்கள் அடுத்தவங்களோட எடுத்து போட்டிருக்கீங்க, இது காப்பிரைட் பண்ணி உங்களை தூக்குறோம் அப்படின்ற மாதிரி. இது தூக்கி என்னை ஒரு 7 நாள் ஃபேஸ்புக்கில் வந்து முடக்கிட்டாங்க. நான் எவ்வளவோ போராடி பார்த்தேன். அதை மூஞ்சிய பாரியா, நான் தான், அது இது என்னோட ஒரிஜினல் வீடியோ. அதுக்கு கடைசி வரை பதிலே வரல. 7 நாளும் போராடி பார்த்துட்டு ப்ராப்பராக அதுவாக 7 நாளைக்கு அப்புறம் சரியாகும் இல்லையா. அது மாதிரி யூஎஸ்ஏல இருந்து வீடியோ கால்லாம் வந்தாங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். 7 நாளாக மெயில் சண்டை போட்டு அதுக்கப்புறம் நான் அதை வந்து மீட்டெடுத்தேன். அதுக்கப்புறம் எப்படி மீட்டெடுத்தேன்னா, இது உங்களோட வீடியோன்னு சொல்லி கிளைம் பண்ணி தூக்குறீங்களா, ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராம்லையும் இருக்குது அதே வீடியோ, யூடியூப்லேயும் இருக்குது, அதையும் தூக்குங்க, நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு. அதை தூக்க முடியல உங்களால். ஸோ இந்த மாதிரியான நிறையா பிரச்சனைகள் வருது. நம்ம உணவு அரசியலை பற்றி பேசுகிறப்ப நிறையா எங்கெங்கிருந்தோ
இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி நம்மளோட வீடியோக்கள் எல்லாம் பிளாக் பண்ணுறாங்க. அதே நான் போட்டிருந்தேன் எடுத்து. இது இப்போ வேற அது பிளாக்ல தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான இந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துங்க. நான் எங்கேயோ கடைக்கோடியில் பரம்பக்குடியில் ஒரு கிராமத்தில் இருந்து ஒரு ஷார்ட்ஸ் தான் போடுறேன். ஸோ என்னோட அந்த வீடியோவை முடக்கிறதுக்கு எங்கேருந்தோ வேலை நடக்குதுன்றப்ப மிக பயமாக இருக்குது இல்லையா? யூஎஸ்ஏல இருந்து தான் அது கிளைம் ஆயிருக்கு. யூஎஸ்ஏல இருந்து இங்கே இந்தியாவில இருந்து கிளைம் ஆகல. அதெல்லாம் அனுப்புறாங்க எனக்கு. யாரோட மெயில் ஐடி கிளைம் பண்ணவங்க யாரு, அவங்களோட பேர் என்ன, கம்பெனி பேர் என்ன, ஹரிதாஸ் கம்பெனி பேர், ஓனர் பேர் ஹரிதாஸ், யூஎஸ்ஏல இருந்து தான் கிளைம் பண்றாங்க இந்த வீடியோ எங்களோடதுன்னு. நாங்கள் அதனால உங்களோட வீடியோ தூக்குறோம் அப்படின்னு பிளாக் பண்றோம் அப்படின்னு சொல்லி 7 நாள் பிளாக் பண்ணாங்க. இப்போ எனக்கு என்னன்னா பேசுறதுக்கான ஒரு நெருக்கடி இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? அப்போ நம்மலாம் என்ன பண்ணணும்? இந்த உணவு அரசியலை ரொம்ப இறங்கி தெரிஞ்சுக்கிறோம். நீங்க இப்போ சொல்ற மாதிரி அங்கே போய் நீங்க சொல்ற மாதிரி தான் இதை சாப்பிடுங்க, அதை சாப்பிடுங்க, இதை சாப்பிடுங்க, எதை சாப்பிட்றதுன்னே தெரியாம சாப்பிட்டுட்டு இருக்காங்க இல்லையா? டேஸ்ட் தான். இதெல்லாம் உணவானா உணவே கிடையாது. ஒரு பொருளை நீங்க சாப்பிட்றீங்கன்னா எனக்கு பொறுத்தவரை நிறைய பேர் கேட்பாங்க, இப்போ எப்படி தான் சாப்பிட்றது? ஒருத்தரெல்லாம் கேட்டிருந்தாரு, நீங்க உங்களோட மொத்த வீடியோ பார்த்தா எதையுமே சாப்பிடக்கூடாது இல்ல, எதையுமே சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்குங்க ஒவ்வொரு வீடியோக்கும் அப்படின்னு. அதுக்கு வந்து ஒவ்வொன்றுக்கும் நம்ம பதில் சொல்ல முடியாது இல்லை? இதை அப்படி நிறைய உணவுகள் இருக்கு. அதுக்கு சுருக்கமான ஒரு பதில் நான் சொன்னேன் அவர்கிட்ட. அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னாரு. என்ன சொன்னேன்னா, ஒரு உணவை நீங்க சாப்பிட்றீங்கன்னா அதுல என்ன இருக்குன்றது உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சா சாப்பிடுங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க சார்ன்றாரு. கடலை மிட்டாய் சாப்பிடுங்க. கடலை மிட்டாயில என்ன இருக்கு? கடலை, வெல்லம், அவ்வளவுதானே. தெரியுதா உங்களுக்கு? அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. எங்கே உற்பத்தி ஆகுது, அது நம்ம நாட்டில் உற்பத்தி ஆகுது, அதுல இருக்கக்கூடிய பொருள் என்ன? கரெக்டா? ஃப்ரைட் ரைஸ்ல கலக்கிற எல்லாமே எங்கே உற்பத்தி ஆகுது, அதுல என்னென்ன சேர்க்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? பர்கர் சாப்பிட்றீங்களே, பீஸா சாப்பிட்றீங்கல்ல, அது ஒரு மாதிரி என்னமோ பிஷின் மாதிரி வருது இல்லை, அதோட மூலப்பொருள் தெரியுமா உங்களுக்கு? தெரியல இல்லை, அப்புறம் எதுக்கு சாப்பிட்றீங்க? தோசையோட மூலப்பொருள் தெரியுமா என்ன? அவ்வளவுதான், சாப்பிடுங்க. இட்லியோட மூலப்பொருள் என்ன? அரிசி, உளுந்து. பொங்கலோட மூலப்பொருள் என்ன? நமக்கு தெரிஞ்சது ரக சாமை, கோதுமை, இதனோட மூலப்பொருள் தெரிஞ்சா சாப்பிடுங்க. பிஸ்கட்டோட மூலப்பொருள் என்ன? மைதா. ஆனா மைதா சாப்பிடக்கூடாது. மைதாவை பத்தியான மிகப்பெரிய ஒரு அரசியல் இருக்குது. எப்படி நம்ம இந்தியாவுக்குள்ள வந்தது? மைதாவும் வெள்ளை சீனி. வெள்ளை சீனிக்கு வந்து ஒரு முக்கியமான பேர் இருக்கு, வைட்டமின் திருடன் அப்படின்னு. அதுக்கு பேர் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய வைட்டமின்ஸ் எல்லாம் குறைஞ்சிரும். நம்ம இதை சொல்ல எல்லாத்துலயும் அதுதானே சார் போட்டுருக்கோம். இப்ப தெரியுதுங்களா நமக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் வருது இளம் வயதிலேயே? இதெல்லாம் நான் சொல்லல, கரெக்டா? எல்லாமே யாரோ சொல்லியிருக்காங்க, படிச்சு நான் தெரிஞ்சிருக்கேன். இதெல்லாம் தெரிய வைக்கணும். நானே வந்து சீனி ஒரு வைட்டமின் திருடன் சொல்லல, நானே எழுதல, எழுதியிருக்காங்க புத்தகங்கள்ல அறிஞர்கள், சித்தர்கள், நிறைய. சிவராமன் ஐயாவோட புத்தகங்கள் எல்லாம் படிங்க, இளைய தலைமுறையினர். உணவு அரசியல் நல்லா தெரியும். அப்போ நம்ம எதை சாப்பிட்றதுனே தெரியாம சாப்பிட்டுட்டு எனக்கு அந்த பிரச்சனை வந்துருச்சு, எனக்கு இந்த பிரச்சனை வந்துச்சுன்னா வரத்தான் செய்யும். ஸோ இப்போ என்னன்னா, நோய் வந்தா பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலை வந்துருச்சு. வந்ததுக்கு அப்புறம் பார்க்க முடியாது. ஏன்னா வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் அப்படி வரும். அந்த காலத்துல மாதிரி வந்தா பார்த்துக்கலான்ற நோய்கள்லாம் இப்போ இல்லை. வந்ததுன்னா பார்க்க முடியாத நோய்கள் தான் இருக்கு. இந்த பிலாசபி வந்துச்சுல, பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை வாழணும், பிடிச்சதை சாப்பிட்டுக்கணும், இருக்கதே கொஞ்ச நாளைக்கு இருக்க போறோம், நம்ம என்ன சாப்பிடணுமோ சாப்பிட்டுப்போம் அப்படின்ட்டுலாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த பிலாசபி வந்து நல்லது தான், சரியானது தான். இருக்கிற வரை வாழலாம் தான், ஆனா ஆரோக்கியமா வாழணும் இல்லையா? டெய்லி காலையில சுகர் பேஷண்டா மாதிரி 40 வயசுக்கு அப்புறம் சுகர் மாத்திரை போடுற உங்களுடைய தாத்தா பாட்டிகிட்ட கேளுங்க எப்படி வேணா வாழலாமான்னு. மூட்டு வலியோடு இருக்கக்கூடிய உங்க அப்பா அம்மாட்ட கேளுங்க எப்படி வேணா வாழலாமான்னு. ஃபுட் அலர்ஜி வந்து பல பிரச்சனைக்கு உள்ளானவங்கள்ட்ட கேளுங்க. நிறைய கேன்சர், இந்த உணவு முறைகள் தான் கேன்சர். கேன்சர் மட்டும் இல்ல, எந்த நோய்களும் வானத்துல இருந்து வர்றது கிடையாது நமக்கு, கரெக்டா? வாய் வெளியே தான் வருது. நான் அடிக்கடி இந்த ஒரு இதையும் சொல்லுவேன், எந்த நோய்களும் வானத்திலிருந்து வருவதில்ல, நம்ம வாய்க்குள்ள போடுறோம்ல, அதன் மூலமா தான் நோய்கள் எல்லாம் வருது. அப்போ வாய்க்குள்ள போடுறத நீங்க கவனம் செலுத்த மாட்டேன்றீங்க. உண்மையிலே நான் சொல்றேன், இப்ப கூட நான் பயணிச்சுட்டு வரப்ப நாக்பூரை தாண்டி அதை நான் வீடியோ எடுக்கணும்னு நினைச்சேன். அது என்ன சார் அவ்வளவு பெரிய பில்டிங்கா இருக்குன்னு. நான் எங்கே போனாலும் பதிவு பண்றது என்னன்னா, கேன்சர் ரிசர்ச் சென்டர் இந்தியாவில் அதிகமாக கட்டமைச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க கேரளாவில எல்லாம் போனீங்கன்னா, நான் பதிவு நிறைய போட்டிருக்கேன். கேரளாவில் போய் நானே கொச்சின்ல எல்லாம் கேன்சர் சென்டர்ல போய் வேலை பார்த்துருக்கேன். இப்பதான் ஒரு கன்சல்டன்டா போனேன். நான் முன்னாடி பார்த்தேன் இல்லையா, அந்த வேலையில கன்சல்டன்டா கொச்சின்ல ரிசர்ச் கேன்சர் சென்டர். இந்தியா முழுக்க நாக்பூர்ல மிக பெருசா அளவில் கட்டிட்டு இருக்காங்க, போர்டே வச்சிருக்காங்க, கேன்சர் நேஷனல் ரிசர்ச் கேன்சர் சென்டர். என்னால எடுக்க முடியல. நீங்க படிச்சு பாருங்க,
கேன்சர் வந்ததுன்னு வச்சுங்களேன், உங்களுடைய வாழ்க்கையே நரகமாயிடும். உண்மையிலே நான் சொல்றேன், எனக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கு. உண்மையிலே கேன்சர் பேஷண்ட்டோட நீங்க ஒரு நாள் வாழ்ந்தீங்கன்னா நமக்கெல்லாம் கேன்சரே வரக்கூடாது அப்படின்னு நினைப்பீங்க. அப்போ கேன்சரே வரக்கூடாதுன்னா உணவுகளில் தயவு செய்து இளைய தலைமுறையினர் கவனம் செலுத்துங்க. கட்டுப்பாடா இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இவ்வளவு பிரச்சனை வரப்ப கட்டுப்பாடு இல்லாம நீங்க தரிகட்டு சாப்பிட்டுக்கிட்டு தெரிஞ்சீங்கன்னா, ஒவ்வொரு இதுலையும் ஃபுட் கோர்ட்டுன்னு ஒண்ணு வந்துருச்சு. திருநெல்வேலியில ரொம்ப நாளா வரல, திருநெல்வேலியிலுமே வந்திருக்கேன். நான் திருநெல்வேலியில தான் ஒரு ரொம்ப நாள் அங்கேதான் வேலை பார்த்தேன். திருநெல்வேலி, திருச்சி, மதுரை எல்லா இடத்துலையுமே வேலை பார்த்துருக்கேன். எல்லா இடத்துலையுமே வந்துருது, திருநெல்வேலி மட்டும் வராம இருந்தது. ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இப்ப பார்த்தா வந்துருச்சு. அங்க இருக்கிற ஒரு உணவுகள் கூட ஆரோக்கியமானது இல்லை. அங்கேதான் குமிஞ்சு கிடக்காங்க மக்கள். ஆனா இதுக்கு முன்னாடி யாருமே இல்லை அந்த ஸ்ட்ரீட்ல. அப்ப வாய்ப்பு கிடைக்குதுன்னா அதை பயன்படுத்த தயங்க மாட்டேன்றாங்க. இல்லைன்னா சாப்பிட்றது இல்லை, கரெக்டா இருந்துடுறாங்க. இந்த ஃபுட் கோர்ட் அங்க இருக்கக்கூடிய எல்லா உணவுகளும் நமது தமிழ் உணவே இல்லை, நமது பாரம்பரிய உணவே இல்லை. உணவு அரசியலை புரிஞ்சுக்கணும்னா ஒன்னே ஒன்று நான் சொல்றேன். இது இருக்கு இல்லையா, மைதா. மைதா வந்து முதல் உலகப் போர், இரண்டாம் உலகப் போர்ல குதிரைக்கு போடப்பட்ட ஒரு உணவு. எல்லாத்துலயும் ஏன்? ஏன்னா முதல் உலகப் போர், இரண்டாம் உலகப் போர் முடிஞ்சிருச்சு. அதை ஏப்பா குதிரைக்கு போட்டாங்க? குதிரையை மேய்க்க கொண்டு போக முடியாது. போர் நடந்துகிட்டு இருக்கிறப்ப குதிரையை எடுத்துட்டு போய் புல்லு காட்டுல மேய்க்க முடியுமா என்ன? குதிரைக்காக மைதா இருக்கு இல்லையா, மைதா நான் சொல்ல சொல்ல அது குதிரைக்கு போடப்பட்ட உணவுன்னு உங்களுக்கு தெரியும். மைதாவை ஊத்த நீங்க புரோட்டாவை பிச்சு போட்டு ஊத்த அப்படியே புஷ்ஷுன்னு பெருசாகிட்டே இருக்கும். புரோட்டா பிச்சு போட்டு நீங்க சால்னா ஊத்துனீங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு புரோட்டா வாங்கினாலும் இவ்வளவு சால்னா நீங்க தண்ணி ஆட் பண்ண அப்படியே விரிஞ்சு பெருசாகிட்டே இருக்கும். நீங்க சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நேரமா பசிக்காது, 8 மணி நேரம் ஆகும் உங்களுக்கு அது ஜீரணம் ஆகிறதுக்கு. குதிரைக்கு புரோட்டாவா தட்டி அதை சாப்பாடை கொடுப்பாங்க. அது சாப்பிட்டுச்சுன்னா 8 மணி நேரம் வந்து அதுக்கு என்ன தேவையில்லை, உணவு தேவையில்லை, அதை கொண்டு போய் மேய்க்க தேவையில்லை. ஸோ முதல் உலக பொருளை குதிரைக்கு போட்டதை தான் நம்ம இப்போ திண்டுக்கிட்டு இருக்கோம். எங்கே? அடுமனைன்னு சொல்லக்கூடிய பேக்கரிக்குள்ள நுழைஞ்சிங்கனாலே மைதா. நீங்க பயன்படுத்தக்கூடிய பிஸ்கட்டை வாங்கி பாருங்களேன், அதுல கோதுமை படம் போட்டிருக்கும், பின்னாடி திருப்பி அதுல என்னென்ன பொருள் போட்டிருக்குன்னு ஒன்று இருக்கு இல்லையா, 70% மைதா அப்படின்னு எழுதியிருக்கு அதுல ஒவ்வொரு பிஸ்கட்லையுமே. ஆனா முன்னாடி கோதுமை படம் போட்டிருக்கும். குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம அதை தான் கொடுத்துட்டு இருக்கோம் இல்லையா பிஸ்கட்டை. அப்ப ஏன் சுகர் வராது? நான் சொல்றேன், இப்போது இருக்கக்கூடிய எல்லா தலைமுறையினருக்கும் 40 வயதுக்கு மேல சுகர் வரும். எழுதி வச்சிருக்கீங்க. குழந்தையா இருக்கும் போதே அவங்களுக்கு சுகர் பழக்கி வச்சிருக்கோம். ஆமா, வெள்ளை சீனியும் மைதா இது ரெண்டையும் நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்க இதான் உணவு அரசியல். இப்போ அப்போ வந்து அந்த மைதாவை வந்து பாத்தீங்கன்னா, நான் சொல்லலை இதை, ஏன்னா திடீர்னு பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு எனக்கு. சிவராமன் ஐயா சொன்னதான் இங்க நான் பதிவு பண்ண விரும்புறேன். மைதா இருக்குல்ல, ஏன்னா அந்த காணொலியெல்லாம் நீங்க பார்த்துருக்கவே மாட்டீங்க. அதெல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி பேசியிருந்தாரு ஐயா சிவராமன் ஐயா. இப்ப இருக்கக்கூடிய இளைய தலைமுறையினருக்கு அவரோட பேச்சை நீங்க கேட்பீங்க யாராவது? உங்களுக்கு ஷார்ட்ஸ் பார்க்கறதுக்கே நேரம் இல்லை. ஏன்னா இளைய தலைமுறையினர் நினைச்சனால நிறைய நேரம் கவலைப்பட்டிருக்கேன். நிறைய பிரச்சனைகள். இப்ப நான் ஒரு மருத்துவரே கிடையாது இல்ல, என்னோட வாட்ஸ்அப்பை மட்டும் நான் திறந்து காமிக்கிறேன். அதுக்கு வேற ஒரு ஃபோன் இருக்கு. 1500க்கு மேல எனக்கு பிரச்சனை, அந்த பிரச்சனை மருந்து சொல்லுங்கன்னு வாட்ஸ்அப்ல வந்திருக்கு. நான் முடிஞ்ச அளவு இந்த டிராவல் பண்றப்போ ஒவ்வொருத்தருக்கும் ரிப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கேன். அவ்வளவு பேருக்கு அவ்வளவு பிரச்சனை இருக்கு. நான் இந்த இதுக்கு வந்துடுறேன். இந்த உணவு அரசியல் இதை சொன்னாதான் புரியும். அந்த மைதான்றது வந்து கோதுமையோட உமி. நம்ம இங்க அரிசி இருக்கு இல்லையா, அரிசி அரைச்சிட்டு உமி இருக்குல்ல, அதை சாப்பிட சொன்னா சாப்பிடுவீங்களா நீங்க? மாட்டுக்கு தான் தவிடா போடுவோம். மாட்டுக்கு தானே தவிடா போடுறீங்க. அந்த தவிடு தான் மைதா. அதை வந்து வெள்ளையா மாத்தணும்னு வச்சுங்களேன். அதை ஒரு சுவை ஊட்டணும்னா பென்சைன் அப்படின்ற ஒரு பொருள் சேர்க்கிறாங்க, அலாக்ஸா அப்படின்ற ஒரு பொருள் சேர்க்கிறாங்க. இந்த ரெண்டையும் அதில் ஆட் பண்றப்ப அந்த கோதுமையோட தவிடு என்ன ஆயிடுதுன்னா மைதாவாயிடுது, வெள்ளை கலர்ல. அதுல புரோட்டா செஞ்சு சாப்பிட்டீங்கனாலும், அதுல பேக்கரியில சாப்பிட்டீங்கனாலும், கேக்கு எல்லாமே சாப்பிட்டீங்கனாலும் அவ்வளவு டேஸ்டா வருது இல்லையா. இந்த பென்சைன்ற பொருள் இருக்குல்ல, இந்த பொருள் சர்க்கரை வியாதியை 24 மணி நேரத்துல ஏற்படுத்தும். இப்போ ஒரு சுகருக்கு வந்து ஒரு மாத்திரை கண்டுபிடிச்சாங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு ஊசி கண்டுபிடிச்சிட்டாங்க சுகர். இப்ப இது உண்மையிலே குணப்படுத்துதான்னு தெரியணும்ல. அப்ப என்ன பண்ணணும்னா டெஸ்ட் பண்ணணும். யாருக்கு முதல்ல டெஸ்ட் பண்ணுவாங்க? உயிரினங்களுக்கு. எலியை எடுத்து அதை பார்த்தோம்னா எலிகளுக்கு, மனிதனை தவிர வேற யாருக்குமே சுகர் வராது, நீரிழிவு நோய் வராது. ஏன்னா மனுஷன் தான் வந்து எல்லாத்தையும் திங்கிறான். மனிதனை தவிர எந்த விலங்குகளுக்கும் சுகர் பேஷண்டாவே கிடையாது. அதுக்கு சுகர்ன்ற ஒரு வியாதியே கிடையாது யாருக்கு? மனிதனை தவிர அனைத்து விலங்குகளுக்கு. அப்ப அந்த எலியை எடுத்து பென்சைன்ற ஒரு ஊசியை போட்டோம்னு வச்சுங்களேன், 24 மணி நேரத்துல அந்த எலி சுகர் பேஷண்டா மாறிடும். இன்சுலின் லெவல் ஸ்பைக் ஆயிடுமா அதுக்கு? பென்சைன்ற அந்த ஊசி, அந்த பொருளை இன்செர்ட் பண்ண உடனே 24 மணி நேரத்துல அந்த எலி
சர்க்கரை வியாதி எலியா, அதாவது சுகர் பேஷண்ட் எலியா மாறிடும். அந்த பொருளை தான் மைதாவில் கலக்குறாங்க. மைதா பயன்படுத்தக்கூடிய எல்லாருக்கும் சுகர் வரும். ஏன்னா இங்க பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு உலகத்துல எல்லாருக்குமே இருந்தது சர்க்கரை வியாதி, இந்தியர்களுக்கு மட்டும் இல்லை. இது திட்டமிட்டு உள்ளே கொண்டு வரப்பட்டது. முதல் உலகப் பொருள், இரண்டாவது உலகப் பொருளையும் பயன்படுத்தின மைதா இந்த 2 உலகப் பொருள் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதுக்கு குதிரைக்கெல்லாம் போடுறதுக்கான அவசியம் இல்லாமல் போயிடுச்சு. அப்ப மனிதர்களை சாப்பிட வைக்கணும் இல்லையா? எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா, நான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப, எனக்கு ரொம்ப வயசுலாம் கிடையாது, 35 தான். முடிகிடிலாம் கொட்டி போயிடுச்சு சீக்கிரமே. பல ஊர்களுக்கு சுத்தி பல தண்ணியிலே இருக்கலாம், அல்லது எங்க அப்பா எங்க ஐயாக்கெல்லாம் வழுக்கு அந்த பரம்பரையில வரலாம். ஆனா நான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப கூட புரோட்டாலாம் இல்லை, இப்பதான் வந்தது. அப்போலாம் ஒண்ணு இங்க இல்லாம இருந்திருக்கு. இது ஒரு உணவு அரசியல். இன்னொன்னு சீனி, வெள்ளை சீனி இருக்கு இல்லையா? இந்திய வெள்ளை சீனி நம்மளுடைய பல நோய்களை உருவாக்கக்கூடியது. அது வெள்ளை சீனியை முதல்ல ரேஷன் கடையில் கொடுக்குறாங்க 1 ரூபாய்க்கு. வெள்ளை சீனி இல்லாதப்ப நம்மளுடைய இந்திய மக்கள், தமிழர்கள் எல்லாமே பயன்படுத்தினது மண்டை வெல்லம், பனை வெல்லம் தான். இந்த சீனியை எதுக்கு இப்போ 1 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க? நாங்கள் கேட்டோமா ரேஷன் கடையில் கொடுக்க சொல்லி? அப்ப யார் இருந்தாங்க, எப்படி சீனி உள்ள வந்தது? ஸோ அதையே வாங்கி கிராமத்தில் இருக்கிறவங்களும் பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. 1 ரூபாய்க்கு தர்றாங்கப்பா சீனி, எதுக்குப்பா மண்டை வெல்லம், எதுக்குப்பா பனங்கருப்பட்டி, இதெல்லாம் வந்துடும். இதை ரேஷன் கடைகளுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கான அவசியம் என்ன இருந்தது அப்ப? ஏன்னா நம்மளாம் ஆரோக்கியமா இருந்தோம், நம்ம யாருக்குமே எந்த பிரச்சனையும் இல்லை, சுகர் இல்லை, அது ஒரு வைட்டமின் திருடர். அப்ப வெள்ளை சீனியை 1 ரூபாய்க்கு ரேஷன் கடைகள் முழுக்க கொடுத்து கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாம் அதுக்கு பழக்கிட்டாங்க. இப்ப கிராமத்துல இருக்கிறவங்கள நீங்க போய் மண்டை வெள்ளத்தை போட்டு காப்பி குடிங்கன்னா குடிக்க மாட்டேன்றாங்க, சீனி போட்டாதான் உங்களுக்கு பிடிக்கும். இப்போ அது ஆர்கானிக் நோக்கி நகர ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாருமே. அது ஆர்கானிக்னு என்ன சொல்றது, அதுவே கன்ஃபியூஷன்ல தான் இருக்கு. தெரியுங்களா, உண்மையிலே டீ கடையில வந்து இதுல பனை வெள்ளத்துல டீ போடுங்கன்னா அவன் உண்மையிலே பனை வெள்ளம் தான் போடுறானா அப்படின்னு. அதே சீனியை மெல்ட் பண்ணி பிரவுன் கலரா மாத்தி நாட்டு சர்க்கரையா வருது, வேற ஒண்ணுமே இல்லை. நீங்களா உற்பத்தி பண்ணாத வரை இந்த உலகத்துல வந்து அது உண்மையான இயற்கை பொருளா இருக்காது என்னை பொறுத்தளவு. ஏன்னா இப்ப அவ்வளவு மக்கள் ஆயிட்டாங்க, அவ்வளவு உற்பத்தி தேவைப்படுது. ஒரு ஆர்கானிக் அல்லது ஒரு இயற்கை பொருள் வேணும்னா அது நீங்களா செய்யணும். எனக்கு வந்து இயற்கையான பூச்சி தெளிக்காத ஒரு மல்லி வேணும், ஒரு புதினா வேணும்னா நீங்க மொட்டை மாடியில வளர்க்கணும். இல்லைன்னா யாரு சொன்னாலும் நம்பாதீங்க, இது பூச்சிக்கொல்லி மருந்து தெளிக்காத இதுன்னு சொன்னா நம்பாதீங்க. இது ஆர்கானிக்னு பாக்கெட்ல போட்டுதான் நம்பாதீங்க. நான் கூட தான் எல்லாத்தையும் வாங்கி ஆர்கானிக்னு பேர் வச்சு விற்க முடியும். ஆமா, இப்போ எனக்கு அதுதான் டவுட். ஒரு ஆர்கானிக் ஷாப்ல தென்னம்பாலையில இருக்க பூவுல வந்து பால் எடுத்து மில்க் ஷேக்னு சொல்லி வச்சிருந்தாங்க. எனக்கு சந்தேகம், தென்னம்பாலை பூவே இத்தனோண்டு தான் இருக்கும், அவன் அதுல இருந்து எங்க பால் எடுத்திருப்பான், அதை எப்படி பதப்படுத்தி இருப்பான், நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ்னு போட்டிருக்கான், நீ பதப்படுத்தாம எப்படி அது இவ்வளவு நாள் வரும்ன்ற கேள்வி வருது. அப்ப ஆர்கானிக்ல பதப்படுத்தாம எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. இவங்க உண்மையிலே ஆர்கானிக்கா இல்ல என்ன தாண்டா பண்றீங்க நீங்கன்ற மாதிரி. அதை நான் சொல்லிட்டேன் இல்லையா, நீங்களா கண்முன்னே நீங்களா உற்பத்தி பண்ணாத வரை அது ஆர்கானிக் பொருளா இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஆனால் 10% மனித நேயமிக்க மனிதர்களை நேசிக்கக்கூடிய மனிதர்கள் ஆர்கானிக் பொருளை உற்பத்தி பண்ணி கொடுக்குறாங்க. அது உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கணும், அவங்கள்ட்ட தான் நீங்க நேரடியாக கொள்முதல் பண்ணணும். எங்கேயோ மும்பையில இருந்து ஆர்கானிக்னு பேக் பண்ணி ஒரு பொருள் இங்க வந்து தமிழ்நாட்டில் விற்கிறாங்கன்னா வாங்காதீங்க. உங்க பக்கத்து மாவட்டத்துல உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுடைய அத்தையோ மாமாவோ மச்சானோ உங்க நண்பருடைய இன்னொருத்தரோ ஒரு தேனி வளர்த்து எந்த ஒரு கலப்படம் இல்லாம உங்களுக்கு கொடுக்குறாருன்னா அதை வாங்குங்க. இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை முறையா மாறணும். ஒரு பொருள் வாங்குறோம்னா உற்பத்தியாளர் வந்து நமக்கு உற்பத்தியாளர் உங்களுடைய கண்ணுக்கு தெரியணும். அவர் யாரு, பக்கத்து மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பக்கத்து ஊர்ல இருக்கக்கூடிய என்னுடைய சொந்தக்காரர் அப்படின்னு தெரிஞ்சா அதை வாங்குங்க. மற்றபடி நீங்கள் இயற்கை பொருளையும் ஆர்கானியும் சூப்பர் மார்க்கெட்ல தேடாதீங்க, அவ்வளவுதான். இதுதான் நம்மளுடைய உணவு அரசியல். இப்ப இந்தியாவுல அதிகமாக மெடிக்கல் ஃபீல்டில் விற்பனை ஆகி கொண்டிருக்கக்கூடியது சுகருக்கும் சர்க்கரை வியாதிக்குமான மருந்துகள். இதை ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பே திட்டமிட்டு யாருக்குமே இந்த நோய் இல்லாத இந்தியாவுக்குள்ள இதை கொண்டு வந்திருக்காங்க உணவு அரசியலின் மூலம். இந்த உணவு அரசியலை செயல்படுத்த இந்த மருத்துவ அரசியல் பணம் பார்க்கும். ஏதாவது ஒரு வியாதி வந்துட்டே இருக்கும், அந்த மருந்து வாங்கிட்டே இருப்பாங்க. ஆமா, இது ரெண்டையும் செயல்படுத்தி கொண்டிருப்பவர்கள் ஒருத்தராக தான் இருப்பாங்க. இந்த உணவு அரசியலையும் புகுத்துறவங்களும் இந்த மருத்துவ அரசியலை செய்யறவங்களும் ஏதோ ஒரு இடத்துல இன்டர்லிங்க்லயே இருப்பாங்க. உங்களுக்கு ஒரு பொருளை இந்தியாவுக்குள்ள கொண்டு வந்து சேல் பண்றாங்கன்னா அவங்க அதுக்கான மருந்துகளை உற்பத்தி பண்ணி பின்னாடி அனுப்புறதுக்கு தயாராக இருப்பாங்க. ஸோ நம்மளுடைய மக்கள் எல்லாம்
திரும்பவும் சொல்றேன், பணக்காரன் ஆகிறதுக்காக ஆசைப்படாதீங்க. ஆரோக்கியமா வாழணும்னு ஆசைப்படுங்க. பணக்காரன் சம்பாதிங்க, நான் அதுக்காக சம்பாதிக்கணும்னு சொல்ல வரல. ஆனால் ஒவ்வொரு முறையும் காலையில எழுந்த உடனே இன்னைக்கு நான் ஒரு 10 நிமிஷம் இன்னைக்கு ஆரோக்கியமா வாழ்றதுக்கு என்ன பண்ணலாம்னு யாராவது அந்த நினைக்கிறீங்களா? வாழ்க்கையில வேகமா ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா? இந்த உணவு அரசியலை பத்தி பேசணும்னாலே நிறைய இருக்கு. நம்ம அந்த ஒரு இன்டர்வியூல சொல்லிட முடியாது. மருத்துவ அரசியலை பத்தியும் நிறைய இருக்கு. இதுக்கு சேர்த்து ஒரே அளவுல முற்றுப்புள்ளி வைக்க முடியும். இந்த ரெண்டு அரசியலையும் நம்மளால தவிடுபடி ஆக்க முடியும். ஒன்னே ஒண்ணுதான் பண்ணணும். நம்ம ஆரோக்கியமா இருக்கணும். நம்ம முடிவு பண்ணி நம்மளுடைய ஆரோக்கியம் இன்னும் அதை நான் சொல்ல வரல, அது நம்மளால முடியாது. நான் எவ்வளவுதான் நீங்க எத்தனை பேரை கூப்பிட்டு இந்த சீட்ல உட்கார வச்சு பேசினாலும் அந்த ஃப்ரைட் ரைஸை சாப்பிட்றவங்க சாப்பிடுவாங்க. நம்மளுடைய பாரம்பரிய உணவு இல்லாம மற்றதை சாப்பிடத்தான் செய்ய போறாங்க. இதை வேணா கேட்டுக்குவாங்க நம்ம பேசுறது. ஆனால் ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் அடிபட்டு திருந்துறாங்கல்ல, ஒரு பிரச்சனை வந்து மருத்துவமனையா அலைஞ்சு அவங்க அந்த மாதிரி குடும்பங்கள்லாம் இப்ப மாறிக்கிட்டு வர்றாங்க. நிறைய பேர் என்கிட்ட தொடர்புல இருக்காங்க. நிறைய பேர் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பட்ட வலி வேதனை. இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உலக நாடுகள் இதை பண்ணணும்னா என்னன்னா, நீங்க இப்போ கியூபாவில எல்லாம் பார்த்தீங்கன்னா அது பண்ணியிருக்காங்க. கியூபாவில் தனியார் மருத்துவமனையும் கிடையாது, தனியார் மருத்துவரும் கிடையாது. நினைச்சு பாருங்க அந்த நாடு எப்படி இருக்கு. பிரைவேட் டாக்டரும் கிடையாது, பிரைவேட் ஹாஸ்பிட்டலும் கிடையாது. இப்படி உலகம் முழுக்க இருந்ததுன்னா 3 நாள்ல எல்லாருமே ஆரோக்கியமாயிடலாம். நோயாளிகள் இங்க நான் அடித்து சொல்றேன், நோயாளிகளை உருவாக்கி கொண்டிருப்பது மருத்துவம் தான். மருத்துவம் தான் அதிகமான நோயாளிகளை உருவாக்கிட்டு இருக்கு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா நான் போடுற காணொலி எல்லாம் ஆங்கில மருத்துவத்துக்கு எதிராக தான் நீங்க பேசுறீங்கன்றாங்க. நான் இங்க பதிவு பண்ணிக்கிறேன். ஏன்னா உங்கள்கிட்ட பதிவு பண்ணோம்னா நிறைய பேருக்கு போய் சேர்ந்துரும் இல்லையா? நான் 14 வருடங்கள் ஆங்கில மருத்துவத்தில் வேலை பார்த்திருக்கிறேன். குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா ஒரு 14 வருஷம்னா ஒரு 1000 மருத்துவர்கள் ஆங்கில மருத்துவர்களாவது தெரியும் எனக்கு. அவங்கள தெரியும், அவங்கள எனக்கு தெரியும் இல்லையா? அப்ப ஆங்கில மருத்துவர்களோடு நான் இன்னும் இணக்கமா தான் இருக்கேன். இப்ப இதுல எடுத்து பாத்தீங்கன்னா டாக்டர்னு போட்டீங்கன்னா என் போன்ல ஒரு 500 டாக்டரோட லிஸ்டாவது வரும். நான் வேணும் ஆங்கில மருத்துவத்தை வந்து நான் வந்து தப்பு சொல்லல. ஆங்கில மருத்துவம் எப்போலாம் பயன்படுத்தணும்னா வரைமுறைகள் இருக்கு. பைக்ல போறோம், டக்குன்னு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இல்லையா? அப்ப வந்து பாரம்பரியம், சித்த மருத்துவம், நாட்டு மருத்துவம்லாம் நான் இருக்க சொல்லலை. அப்போ நம்மளுக்கு அதாவது ஆங்கில மருத்துவம் எதிரான மருத்துவம் கிடையாது. இது மாதிரி அதுவும் ஒரு மருத்துவம் தேவை. அதே மாதிரி எல்லா மருத்துவங்களும் தேவைன்னு தான் நான் சொல்றேன். ஏன்னா நான் பேசுறது அதிகமா இதை பத்தி பேசுறேன். அப்ப இதன் மூலமா நான் வலியுறுத்துறது என்னன்னா ஆங்கில மருத்துவம் தேவைதான். இப்போ உங்களுக்கு பிளட் ஏத்தணும், என்ன பண்ணுவீங்க? நாட்டு மருத்துவத்துல பண்ண முடியுமா? முடியாது இல்லையா? ஆங்கில மருத்துவம் தான் தேவை. உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட் பண்ணணும் ஆர்கன்ஸை, அதுக்கு என்ன தேவை? ஆங்கில மருத்துவம் தான் தேவை. தயவு செய்து சொல்கிறேன், நான் ஆங்கில மருத்துவத்திற்கு எதிரானவன் அல்ல. ஆங்கில மருத்துவமும் தேவைதான். எதற்கு தேவை என்பதை நாம முடிவு பண்ணிக்கணும். எனக்கு மூக்கு ஒழுகுது, நான் போறேன், அது தப்பு. நான் இங்க அதை நான் வந்து வலியுறுத்துறேன். மூக்கு ஒழுகுது, எனக்கு சளி பிடிச்சிருக்கு, இருமல் வந்திருக்கு, தும்மல் வந்திருக்குன்னா முதல்ல வீட்டு மருத்துவம், அடுத்து அடுப்பாக்கடை மருத்துவம், அடுத்து நாட்டு மருத்துவம், அடுத்து சித்த மருத்துவம். முடியவே இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் போங்க ஆங்கில மருத்துவம். இதுக்கு நீங்க ஆங்கில மருத்துவத்துக்கு போக வேண்டாம். இதை நான் ஆணித்தரமா சொல்றேன். ஏன்னா ஆங்கில மருத்துவங்கள் ரசாயனங்களால் உருவாக்கப்பட்டது இல்லையா? ஊசி, மாத்திரை எல்லாருக்குமே தெரியும். அது பக்க விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது. ஒரு நோய்க்கு நீங்க ஒரு மருத்துவம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, தைராய்டுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது கிட்னியை பாதிக்கும். நிறைய மாத்திரைகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்னியை ஃபெயில் பண்ணுதா இல்லையா? அப்ப ஆங்கில மருத்துவம் ரசாயனங்களாலும் கெமிக்கலாலும் உருவாக்கப்பட்டது, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா அது எப்ப தேவைப்படுதுன்னா தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் ஆங்கில மருத்துவத்தை பயன்படுத்துங்கள். மற்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் முதலில் இதை பயன்படுத்துங்கன்றதான் நான் சொல்றேன். இப்படி நம்ம கத்துக்கிட்டோம்னாலே இந்த மருத்துவ அரசியலை புரிஞ்சுக்கிறலாம். மருத்துவ அரசியல்ல புரிஞ்சுக்கிறோம்னா நம்ம முதல்ல நம்ம குணப்படுத்த ஆரம்பிக்கணும். இன்னொன்னு என்னன்னா, முடிந்தவரை நம்மளுடைய மருந்து இருக்கு இல்லையா, மருந்துகளை வாங்காதீர்கள், மருந்துகளை உருவாக்குங்கள். சளி பிடிச்சிருக்குன்னா வீட்டுல துளசி இருக்கு, இல்ல ரொம்ப நாளா இருமல் வந்துகிட்டு இருக்கு, எனக்கு உள்ள நெஞ்சுக்குள்ள இருக்கிற சளி வெளியில வரல அப்படின்னா வெத்திலை. நான் இதுல ஒரு வீடியோ ஒன்று எடுத்து வச்சிருக்கேன் சிஸ்டர். என்னன்னா, நான் ஃப்ளைட்ல போறப்ப கூகுள் ஆஃபீஸ்க்கு இது ஒரு ஷார்ட்ஸா போடலான்னு இருக்கேன். மிகப்பெரிய ஒரு மல்டி மில்லியனர் 2 பேர், அவங்க பேசுறத பார்த்தாலே தெரியுது, அவங்களோட உடை எல்லாமே, அவங்களுடைய எல்லா விஷயமே தெரியுது. அவங்க என்ன தெரியுமா பண்றாங்க, சாப்பிட்டு முடிச்ச உடனே காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்ச உடனே
வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு எடுத்து போடுறாங்க. நான் அப்படி ஃப்ளைட்லயே அப்படி ஷூட் பண்ணியிருக்கேன். அவங்க மூஞ்சியெல்லாம் நான் ஷூட் பண்ணல, ஏன்னா அவங்க கை அவங்க இதெல்லாம் இருக்கு வீடியோ. இப்ப தெரிஞ்சிருச்சு, அதாவது பணம் படைத்தவர்களுக்கெல்லாம் எது உண்மையான உணவு அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. வெற்றிலை பாக்கெல்லாம் நம்ம போட்டோம்னால நிறைய பிரச்சனைகள் வராது. எனக்கே பிரமிப்பா இருந்தது, என்னடா எவ்வளவு பெரிய ஆளுங்க. அப்படின்னா இந்த வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பு என்ன பண்ணுதுன்னு பாத்துக்கோங்க. நம்ம முன்னோர்கள் ஏன் அதை பயன்படுத்தி இருக்காங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம்? ஜீரணத்தை அதிகப்படுத்தும். ஆசார கோவிலே சொல்லி இருக்கு. ஆசார கோவை இப்பெல்லாம் எழுதல, 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதுனது. தலை தித்திப்பு கடை கார்ப்பு. தலை தித்திப்புன்னா சாப்பிடுறப்ப முதல்ல நீங்க இனிப்பதான் சாப்பிடணும். இதுதான் உணவு அரசியல். நான் உணவு அரசியல்னா நீங்க அந்த பாலிடிக்ஸ் நினைச்சிடாதீங்க. உணவு அரசியல்னா என்னன்னா, உங்களுக்கு பழமையெல்லாம் தெரிய விடாமல் பண்ணி ஒன்று சிம்பிளா சொல்லணும்னா, இப்ப இந்த உணவை பத்தி ஷார்ட்ஸ் போடுறாங்கல்ல, மில்லியன் கணக்குல வியூஸ் போதா இல்லையா? எத்தனை பேர் வந்து நான் இங்கே சாப்பிட்றேன் இங்கே சாப்பிட்றேன்னு அவங்க எல்லாம் ஏன் நீங்க பெரிய ஆளாக்குறீங்க? அவங்க காமிக்கிறதுலாம் ஆரோக்கியமான உணவா? அவங்களுக்கு பின்னாடி யார் இருக்காங்க? இதைதான் நான் உணவு அரசியல்ன்றேன். புரியுதுங்களா? இப்ப உணவு அரசியல்னா நீங்களா சாப்பிடல, யாரோ பின்னாடி இருந்து அவங்களை இயக்குறாங்க. அவங்க போய் அந்த ஹோட்டல்ல நுழைஞ்சு இந்த ஹோட்டல் தொலைஞ்சு என்னன்னே தெரியாதெல்லாம் திங்கிறாங்க. ஆரோக்கியமற்ற உணவை வந்து வெளியில பரப்புறது ஒரு வகையான அரசியல்னா, என்ன நடக்குது அப்படின்னு தெரிய விடாம வச்சுக்கிறது இன்னொரு வகையான அரசியலா இருக்கு. ஆரோக்கியமா சாப்பிடுங்கன்னு ஒரு சாமை அரிசி செஞ்சு ஒரு சாமை புட்டு செஞ்சு நம்ம போட்டோம்னா 1000 பேர் தான் பாக்குறான். என்னன்னே தெரியல கருமாந்திரம். அதை போய் கேமராவை க்ளோஸ்அப்ல வச்சு திண்டு ஷார்ட்ஸ் போடுறாங்க. ஒரு நாள் 2வது நாள் பார்த்தோம்னா அது மில்லியன் ரீச் ஆயிருது. மில்லியன் எவ்வளவு? 10 லட்சம் பேர். இதுதான் உணவு அரசியல். நீங்க எதை சாப்பிட வேண்டும் என்பதை யாரோ ஒருவர் தீர்மானித்துக் கொண்டிருக்கிறார். நல்லா நான் வந்து இளைய தலைமுறையில சொல்லல, அவங்க அம்மா அப்பாவுக்கு சொல்றேன். யாருமே கண்டிக்கிறது இல்லை. இப்ப உண்மையிலேயே என்னத்தை வேணா சாப்பிடு அப்படின்னு தன்னுடைய தாய் தந்தையர்களுக்கு தான் நான் சொல்றேன். இளைய தலைமுறையினருக்கு தெரியாது. ஷார்ட்ஸை பார்த்தா அடுத்து போய் அவன் போய் என்ன பண்ணுவான், அதுக்கு பேர் என்ன சொல்லுவீங்க, இந்த ஒரு உருட்டி சாப்பிடுவீங்கல்ல, ரோல்ஸ் இல்ல, நல்ல பேர் அது, பச்சையா வந்து பாத்தீங்கன்னா சப்பாத்தி மாதிரி ஒண்ணு இருக்கும். சவர்மா இருக்கு இல்லையா, அதெல்லாம் நமக்கான உணவே இல்லை. அதுதான் பிடிக்கிறாங்களே, பழைய கறி அது சொல்லிட்டு பிடிச்சிட்டு வர இருக்காங்க. இந்த மாதிரியான நீங்க என்ன, இதுதான் நான் உணவு அரசியல்ன்ற. யாரோ ஒருத்தர் எங்க இருந்தோ தீர்மானிச்சுக்கிட்டு இருக்கேன், அதெல்லாம் நீங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. இனி 10 வருடங்களுக்கு பிறகு 20 வயதிலேயே சுகர், தைராய்டு, பிரஷர் இந்த 3 எல்லாத்துக்கும் வந்துருக்கும். இன்னும் 20 வருடங்கள் கழித்து. இப்பவே ஸ்கூல் போற பசங்களுக்கு நிறைய பேருக்கு தைராய்டு, பிசிஓடி ஸ்கூல் டேஸ்லயே 9th 10th தான் ஏஜ் அட்டெண்ட் பண்றாங்க. 1 வருஷம் 2 வருஷம் பார்த்தா பிசிஓடி. எனக்கு ஒருத்தர் வாய்ஸ் போட்டிருக்காரு, என்னோட பொண்ணுக்கு 9 வயசு தான் ஆகுது, கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. கிட்னி மாத்தினால்தான் உயிரோட இருக்கணும்ன்றாங்க. 9 வயசுல பெண் குழந்தைக்கு. எங்க நோக்கி போயிட்டு இருக்கு? இதை பத்திலாம் ஏன் எந்த காணொலிகளும் யாரும் பேசுறதே இல்லை இல்லையா? இதுதான் உணவு அரசியல். அப்ப இளைய தலைமுறையினர் உணவு அரசியலை புரிஞ்சுக்கிறோம். நீங்களா சாப்பிடல, உங்களை சாப்பிட வைக்கிறாங்க, உங்க மேல தப்பு இல்லை, நான் தான் சொல்றேனே. ஆனா இந்த மாதிரியான காணொலிகளை எல்லாம் பார்த்து நம்ம ஆரோக்கியமா வாழ்றதுக்கு கொஞ்சம் மாறிக்கிறணும் அப்படின்றதான் என்னோட வேண்டுகோள். உணவு அரசியல்ல மிக முக்கியமானது வந்து இந்த விளம்பரங்கள். குறிப்பா சாப்பிடுற நேரத்துல தான் அந்த விளம்பரங்களே வருது. இது சாப்பிடுங்க, இந்த ஜாம் முழுக்க நேச்சுரலான ஜூஸு, முழுக்க நேச்சுரலான ஜாம், மைதாக்கே வந்து செறிவூட்டப்பட்ட மாவுகள் அப்படின்னு சொல்லி நிறைய விளம்பரங்கள் வருது. இந்த விளம்பரங்கள்ல நிறைய அது செலிபிரிட்டிஸ் தான் நடிக்கிறாங்க. ஆனா அவங்கெல்லாம் வந்து ஒரு ஆரோக்கியமான லைஃப் ஸ்டைல் தான் இருக்காங்க. இதை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்ன சார்? ரொம்ப என்ன சொல்றேன், ரொம்ப நல்ல கேள்வி. இந்த கேள்வியை வந்து நான் எதிர்பார்த்தேன். இந்த விளம்பரங்கள் இருக்கு இல்லையா, நம்மெல்லாம் விளம்பர அடிமைகள். நான் நிறைய காணொலி போட்டிருக்கேன், என்னோடதுல தலைப்பு இதுதான், நாமெல்லாம் விளம்பர அடிமைகள். நம்ம விளம்பரம் என்ன பண்ணாலும் சரிதான், நம்ம அதை பார்த்து பயன்படுத்திடுறோம். ஒரு நடிகை ஒரு சாணியை கரைச்சி ஒரு பாக்கெட்டில் வச்சு நான் குடித்தேன், நல்லா இருந்தது, நீங்களும் குடிங்கன்னு விளம்பரம் வந்ததுன்னா, ஒரு 1000 முறை விளம்பரம் வந்ததுன்னா நம்மளும் அந்த மாட்டு சாணியை குடிக்கிறதுக்கு தயாராக இருக்கும். இதுதான் இன்றைய நிலைமை. அதான் நான் சொல்கிறேன், நம்ம விளம்பர அடிமைகள். விளம்பரத்தை பார்த்து நம்மளுடைய மூளை வந்து அதுக்கு அடிக்ட் ஆகிடுது. விளம்பரத்தில் நடிக்கிறாங்க இல்லையா நடிகர்கள்லாம், அவர்களெல்லாம் அந்த பொருளை பயன்படுத்துகிறாங்களான்னு அவங்க வீட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா இருக்காது. கண்டிப்பாக இருக்காது. அவங்க நடிக்கிறப்ப கூட வந்து அந்த பொருளை பயன்படுத்த மாட்டாங்க, காமிப்பாங்க.
பார்த்துருக்கீங்களா நீங்க? நடிக்கிறப்ப கூட அந்த பொருளை பயன்படுத்த முடியாத அளவிற்கு அது மோசமான பொருள். அவங்க வீட்டுக்கு நீங்க போனீங்கன்னா அவங்க காமிச்ச எந்த பொருளுமே இருக்காது. இப்ப நான் குறிப்பா சொல்றேன், நமக்கு மற்ற மாநிலங்களை பத்தி தெரியாது, தமிழ்நாடை பத்தி தெரியலையா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பணம் படைத்தவர்களுக்கும் நடிகர்களுக்கும் ஒவ்வொருத்தருக்குமே தனியா இயற்கை வேளாண் பண்ணை இருக்கு. குறிப்பா கோயம்புத்தூர்ல நிறைய நடிகர்களுக்கு இயற்கை வேளாண்மை பண்ணை இருக்கு. அவங்க வீட்டுக்கு வாங்கக்கூடிய கருவேப்பிலை முதற்கொண்டு நம்மள மாதிரி பொதுமக்கள் போய் வாங்குற காய்கறி கடைகள்லயோ மார்க்கெட்லயோ போய் வாங்குறது கிடையாது. அவங்களுக்கு இந்த நடிகர்களுக்கு பணம் படைத்தவர்களுக்கெல்லாம் அவங்களுடைய இயற்கை வேளாண் பண்ணையில இருந்து தான் வருது. ஒரு கருவேப்பிலையா இருக்கட்டும், தக்காளியா இருக்கட்டும், வெங்காயமா இருக்கட்டும், வெண்டிக்காயா இருக்கட்டும், கீரையா இருக்கட்டும், காலையில அங்க பேக் பண்ணி ஏதாவது ஒரு பஸ்ல கொடுத்து விடுவாங்க, இங்க வந்து அவங்க வாங்கிக்கிறாங்க. அதனாலதான் நடிகர்களும் பணம் படைத்தவர்களும் இப்ப முன்னாடிலாம் அப்படி பணக்காரங்களுக்கு தான் நோய் வரும்னு கேள்விப்பட்டிருக்கு. கரெக்டா? சர்க்கரை வியாதி, பிரஷர் இதெல்லாம் பணக்கார நோய். ஆனா இப்ப அப்படியே தலைகீழ மாறிடுச்சு. பணக்காரன் எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கான், பணம் படைச்சவன் எல்லாம் ஆரோக்கியமா இருக்கான், ஏழைகளும் நடுத்தரவாதிகளும் நோயாளியா மாறிட்டோம். ஏன்னா இந்த ஏழைகளும் நடுத்தரவாதிகளும் பயன்படுத்தினாங்களோ உணவு முறை, இதை இப்ப அவன் பயன்படுத்துறான். நம்ம எல்லாம் விளம்பரத்துல வர்ற பணக்கார உணவு முறை நம்பி அதை நம்மளாம் விளம்பரத்துல காமிக்கிறத பயன்படுத்துறோம். இப்ப அவங்க விளம்பரத்துல காமிக்கிறத பயன்படுத்துறதே இல்லை. இப்படி அவர்கள் எல்லாம் மாறிட்டாங்க. நம்மளுடைய தாத்தனும் பாட்டனும் முப்பாட்டனும் பயன்படுத்திய உணவுப் பொருளுக்கும் அந்த பழக்க வழக்கங்களுக்கும் பால் முதற்கொண்டு அவங்களுடைய இயற்கை வேளாண் பண்ணையில இருந்து தான் வருது. இங்க இருக்கக்கூடிய நடிகர்களுக்கும் பணக்காரர்களுக்கும் பணம் படைத்தவர்களுக்கும். ஆனா இதை ஏன் புரிஞ்சுக்கிறது இல்லை? இதுதான் அப்படிப்பட்ட அவங்க ஏன் நடிக்கிறாங்க? இதுதான் உணவு அரசியல். இப்போ ஒருத்தர் ஒரு பொருளை நான் சாப்பிட மாட்டேன், அவங்க வீட்டுல இல்ல, அவங்க குழந்தைக்கு கொடுக்க மாட்டாங்க அந்த நடிகை, அந்த நடிகையோ அந்த நடிகரோ, ஆனா நடிக்கிறாங்க இல்லையா? இப்ப நம்ம குளிர்பானம் இருக்கு இல்லையா, குளிர்பூட்டப்பட்ட குளிர்பானம், அதுல இருக்கிறது என்ன உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதுக்கு பேர் என்னன்னு சொல்றேன். அதுக்குள்ள இருக்கு இல்லையா, அதுக்குள்ள தண்ணி இருக்கு, அதுக்குள்ள ஒண்ணு இன்சர்ட் பண்ணிருக்காங்கல்ல வாயு, அதுக்கு பேர் என்ன? கார்பன் டை ஆக்சைடு. தெரியுது இல்ல உங்களுக்கு? கார்பன் டை ஆக்சைடு தானே அந்த குளிர்பானத்துக்குள்ள இருக்கிறது. உங்க உடல் எதை வெளியிடுது? கார்பன் டை ஆக்சைடு. ஆக்சிஜனை உள்ள வச்சுக்கிறது, ஆக்சிஜனை உள்ள எடுத்துட்டு கார்பன். இந்த உடல் என்ன பண்ணுது? கார்பன் டை ஆக்சைடு எனக்கு வேண்டாம்டா நாயே அப்படின்னு வெளியில விடுதா இல்லையா? அந்த கார்பன் டை ஆக்சைடு நீங்க வாய்க்குள்ள ஊத்துறீங்க. இந்த உடல் வெளியிடுறது எனக்கு வேணான்னு சொல்லி கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுது. நம்ம படிச்சிருக்கோம் பள்ளிகளில எல்லாம் இல்லையா? ஆனா இந்த உடலே சொல்லுது எனக்கு கார்பன் டை ஆக்சைடு வேணான்னு வெளியிடக்கூடிய அந்த CO2-வை திரும்ப நம்ம என்ன பண்றோம்? உள்ள அனுப்புறோம். எவ்வளவு பெரிய கொடுமையானது! இதை நடிப்பவர்கள் யாரு? நடிகர்கள் தானே. அவங்கள்ட்ட பணம் இருக்குல்ல, ஏன் இதை நடிக்கிறாங்க? அவங்கள்ட்ட 100 கோடி ரூபாய் இருக்கு. இப்ப இந்த ஒரு குளிர்பானத்தை எடுத்து கையில வச்சு நடிக்கிறார் இல்லையா, அவர் மட்டும் இல்ல, அவருடைய 7 தலைமுறைகளும் உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு பணம் இருக்கு. 1000 கோடி இருக்கு. இருந்தாலும் ஏன் இந்த குளிர்பானத்தை கையில எடுத்து விளம்பரத்துக்கு வர்றாருன்னா யார் நெருக்கடி கொடுக்குறாங்க? அவருக்கு பணம் முக்கியம் இல்லை உண்மையிலேயே. இதுதான் உணவு அரசியல். யாரோ ஒருத்தவங்க பன்னாட்டு நிறுவனங்கள் அழுத்தம் கொடுப்பதன் மூலம் தான் நடிக்கிறாங்க. அவங்களுக்கும் தெரியும் இதுக்குள்ள கார்பன் டை ஆக்சைடு வேணான்னு. இப்படித்தான் ஒவ்வொரு பொருளும். நீங்க முகப்பூச்சா இருக்கட்டும் இல்லையா, இந்த இப்ப மூவிக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு மிகப்பெரிய ஆதங்கம், இந்த விளம்பரம் சொன்ன உடனே இதெல்லாம் வருது எனக்கு. கொஞ்சம் நீளட்டும் பரவாயில்ல, ரொம்ப கேட்கக்கூடிய ஒண்ணுதான். நிறைய மூவிக்கெல்லாம் சென்சார் போர்டு வச்சிருக்கீங்கல்ல, விளம்பரத்திற்கு ஏன் சென்சார் வைக்கல நீங்க? இதை நான் அரசுட்டே கேட்கிறேன். பரவாயில்ல, பதில் சொல்லட்டும். இத்தனை வருடங்களாக நடத்தக்கூடிய அரசுகளோ அல்லது இனிமே நம்மளை வழி நடத்தக்கூடிய அரசுகளோ இப்போ என்னப்பா கேள்வி அப்படின்னு கேட்கலாம். நீங்க அரசியல்வாதிகள் தான், ஏன்னா அரசியல்வாதி தானே அரசு இல்லையா? இந்த அரசியல்வாதிகள்ட்ட கேட்கிற ஆண்ட அரசியலையும் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அரசியல்வாதிகளையும் ஒரு சாமானியனின் கேள்வி. சாதாரண ஒரு குறும்படத்துக்கே நீங்க வந்து சென்சார் போர்டு வைக்கிறீங்கல்ல. ஒருத்தன் 7 நாளில் சிவப்பாக்கிறோம்னு சொல்லி ஒருத்தன் விளம்பரம் போடுறான். முதல்ல அவனை என்ன பண்ணணும்? நீங்க கூப்பிட்டு ஒருத்தவங்களை 7 நாள் கொடுத்து போட வச்சு சிவப்பாக்கி அதுக்கப்புறம் தானே அந்த விளம்பரத்தை வெளியிடணும். நீங்க அனுமதிக்கணும். அரசு போட்டுறான். இதை குடித்தால் வளர்ந்து விடலாம்னு ஒருத்தன் விளம்பரம் போடுறான்ல, இங்க வாப்பா அந்த பொருளை குடு, நீ குடி, 6 மாசம் குடி, வளர்ந்துட்டியா, அதுக்கப்புறம் அந்த விளம்பரத்துக்கு அப்ரூவ் கொடுக்கலாம்ல. இதெல்லாம் ஒரு சாமானியனே சிந்திக்கிறேன் இல்லையா? இவ்வளவு படித்த அரசியல்வாதிகள்லாம் இந்த மாதிரி சிந்தனை வருமா வராதா அவங்களுக்குலாம்? எனக்கு கோபம் வருதா இல்லையா? இது உண்மைதானே? இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ ஒரு பொருள் ஒண்ணு செய்யுதுன்னு நீ ஒரு விளம்பரம் போடுறேன்னா அதை முதல்ல ரியாலிட்டி பண்ணு இல்லையா?
மாம்பழம் இந்த இதுல வந்து மாம்பழம் கலந்துருக்கு, மாம்பழத்தை காமிக்கிறீங்கன்னா உண்மையிலே இருக்கான்னு நீ கண்டுபிடி. மாம்பழம் இல்லைன்னா இந்த மாம்பழத்தை விளம்பரத்துல காமிக்காதடா நான் ஏன்னு சொல்லு. கரெக்டா? வெறும் இதுல இருக்கிறது மாம்பழம் கிடையாது, மாம்பழ சாரும் கிடையாது, கருமாந்திரம் பிடிச்ச கெமிக்கல் சொல்ல சொல்லு விளம்பரத்துல. மாம்பழத்தை அந்த விளம்பரத்துல இருந்து தூக்கு, மாம்பழத்தை காமிக்கிறாங்களா இல்லையா? இதுதான் இதை செய்ய வேண்டிய அரசியா செய்ய மாட்டேங்குது. இந்த உணவு அரசியலை தீர்மானிக்கிறது யாரு? நான் கேட்கிற கேள்வி நியாயமானதுன்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா நீங்க எல்லாம் வந்து இளைய தலைமுறை. இதுக்கு சென்சார் போர்டை கொண்டு வாங்கயா மக்களே. அரசியல்வாதிகளை உங்களை கைப்பூப்பி கேட்கிறேன். நீங்களும் மனிதர்கள் தான், நீங்களும் இந்த உணவு அரசியலுக்குள்ள இருக்கீங்க, உங்களுடைய தலைமுறையும் இந்த உணவு அரசியலுக்குள்ள இருக்கு. உங்களுடைய பேரனும் பாட்டனும் முப்பாட்டனும் தவிர்க்க முடியாத கேன்சர் போன்ற பல நோய்கள் வந்து சாக போறோம். பணம் தேவையில்லை, 1000 கோடி எதுக்கு? அழகா வாழ்ந்துட்டு போறதுதான் வாழ்க்கை இல்லையா? 1000 கோடி வச்சிருக்கவங்களே இப்போ தனிப்பட்ட முறையில நீங்க சொல்ற மாதிரி தற்சார்பு பொருளாதாரத்துல தானே இருக்காங்க. பணக்காரர்கள் எல்லாம் புத்தி வந்து தற்சார்புக்கு மாறிட்டு இருக்காங்க. இப்போ நான் பிளைட்ல போறப்ப பார்த்தேன், அமுல் ஆர்கானிக் வந்துருச்சு. அமுல் மிகப்பெரிய நிறுவனம் இல்லையா? அப்போ எல்லாம் பாத்தீங்கன்னா நான்லாம் குழந்தையா இருக்கிறப்ப அமுல் டப்பா வாங்கிட்டு வந்து வைப்பாங்க. அப்போல இருந்து இருக்கக்கூடிய நிறுவனம் மெதுவா ஏன் அமுல் ஆர்கானிக்கு மாறுது? அந்த விளம்பரம் எங்க தெரியுமா பார்த்தேன்னா பிளைட்ல தான் பாக்குறேன். மேல்தட்டு மக்களால் மட்டும்தான் டார்கெட். ஏன்னா அவங்களால மட்டும்தான் பணம் கொடுத்து பண்ண முடியும். பில்கேட்ஸ் நாட்டுக்கோழி வளர்க்க போறாரு. நான் சொல்லல, இவங்க போடுவாங்க பாருங்க, சைடுல போடுவாங்க, ப்ளூ டிக் இருக்கும், அவரோட இன்ஸ்டாகிராம்ல இருந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நான் கொடுக்குறேன். பில்கேட்ஸ் எதுக்குப்பா நாட்டுக்கோழி வளர்க்கணும்? இதெல்லாம் இப்ப இருக்கக்கூடிய தலைமுறை தெரிஞ்சுக்கிறீங்களா? பாக்குறீங்களா? நீங்க பாக்குறதெல்லாம் வேற. அதனால சந்தோஷமான வாழ்க்கையை நினைச்சு எல்லாருமே வாழ்க்கையை தொலைச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த தற்சார்பு வாழ்க்கை யாருக்கெல்லாம் முடியும்னா அவங்களாம் மாறிடுங்க இல்லையா? யாரால மாற முடியும்னா கிராமத்தில் இருக்கிறவங்களால மாற முடியும் இல்லையா? அவங்களால நாட்டுக்கோழி வளர்க்க முடியும், நாட்டுப்பசு வளர்க்க முடியும், உரம் போடாம விவசாயம் பண்ண முடியும், கீரையை உரம் பூச்சிக்கொல்லி அடிக்காமல் கருவேப்பிலையை உருவாக்க முடியும். நான் ஏன் கருவேப்பிலைன்றேன்னா எல்லாத்துலயும் கருவேப்பிலை தான் நம்ம போடுறோம். அதுல வெளிப்படையா தெளிக்கப்படுது. கருவேப்பிலை லைட்டா ஓட்ட இருந்துச்சுன்னா நீங்க பயன்படுத்த மாட்டீங்க இல்லையா? எனக்கு கடையில போய் கேட்கிறப்ப என்ன கேக்குறீங்க? கருவேப்பிலை அப்படி ஃப்ரெஷ்ஷா இருக்கணும், வாடாம இருக்கணும், அதுல ஒரு ஓட்டை கூட இருக்க கூடாது. ஓட்டை இருக்கிற கருவேப்பிலையை வாங்குங்க. அதுல என்ன இருக்கும்? பூச்சி இருக்கும். கரெக்டா? நீங்க அதுல தெளிக்கப்படக்கூடிய பூச்சி மருந்தை விட அந்த பூச்சி நம்மள ஒண்ணுமே பண்ணாது. அப்படி சாப்பிடலாம். உண்மையிலேயே என்ன ஒண்ணு அசைவமா மாறிடும். உண்மையிலேயே அது ஒண்ணுமே செய்ய போறது இல்லை நம்ம. அப்ப தற்சார்புக்கு யாரெல்லாம் மாற முடியுமோ அவர்கள் எல்லாம் மாறிவிடுங்கள். பணம் படைத்தவர்கள் எல்லாம் ரகசியமாக மாறிக்கொண்டிருக்காங்க. அததான் நான் இங்க சொல்ல வர்றேன். அவங்க வெளிப்படையா மாறினாங்கன்னா எனக்கு இவ்வளவு கோபம் வராது. கரெக்டா? இப்போ ஒரு மிகப்பெரிய நடிகர் வந்து ஏப்பா நான் சாப்பிட்ற எல்லா உணவுகளும் நான் கோயம்புத்தூர்ல எனக்கு ஒரு இயற்கை வேளாண் இருக்குப்பா, அங்க இருந்தா போறது, நான் அங்கேதான்ப்பா சாப்பிட்றேன். யாராவது பேட்டியில சொல்றாங்களா? ஒரு சிலர் மட்டும், இந்த பிரகாஷ் ராஜ், கிஷோர் அவங்க மாதிரியான ஆட்கள் மட்டும் சிலர் வெளிப்படையாக சொல்றாங்க. அப்படி பணம் படைத்தவர்களும் மிகப்பெரிய ஆள்களும் மாறிக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம எல்லாம் மாறணும்னு எச்சரிக்கிறதுக்கு ஆள் இல்லை. இப்ப என்னுடைய கிராமம் எடுத்துக்கோங்க, உரம் போடாம யாருமே நெல் விளைய வைக்கிறது இல்லை. விளைய வச்ச நெல் அவங்க சாப்பிட்றது இல்லை, எங்கேயோ கொண்டு போய் வித்துட்டு ரேஷன் கடையில தான் வாங்கி சாப்பிட்றாங்க. அப்படியா பண்ணணும்? கீரையை உரம் போடாம விளைய வைங்க, தக்காளி, வெண்டிக்காய், முருங்கைக்காய் எல்லாத்தையும் உரம் போடாமல் உற்பத்தி நீங்களே சாப்பிட்டு சாகுங்க. அதான் வாழ்க்கை, அதுதான் தற்சார்பு. அதனாலதான் பில்கேட்ஸ் நாட்டுக்கோழி வளர்க்க போறாரு, அமுல் ஆர்கானிக் வரப்போகுது, இன்னும் நான் சொல்லுவேன் லிஸ்ட், அது போய்கிட்டு தான் இருக்கு. புரிந்து கொள்ளுங்கள். இதைத்தான் நான் மீண்டும் மீண்டும் எல்லாத்துக்கும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். பேசிக்கிட்டே இருக்கிறப்ப அந்த வெறி வந்துருது எனக்கு. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.